இந்த ஒரு வாரம். ஏன்னா குபேரா குபேரான்னு அங்க படத்துக்குள்ளேயே அவங்க அப்பா அவங்க பையனுக்கு ப்ரமோஷன் பண்றாரு. பிறந்தாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம உச்சம் பெற்ற நம்ம கேப்டன் நம்ம பிரபாகரனுக்கோ சண்முக பாண்டியனுக்கு அப்புறம் தான் அதே மாதிரி பல தடைகளை வென்று இந்த படைத்தலைவன் வந்திருக்கிறாரு. கண்டிப்பா சொல்றேன், மனசு எல்லாமே கோயிலையா, அதில் நீதானே சாமி ஐயா, வெற்றி எல்லாம் இனி ஒன்ன தேடி வருன்ற மாதிரி கண்டிப்பா அவரோட மனசுக்கு அவங்க பிள்ளை நம்ம சமூக பாண்டியன் நல்ல படம் பண்ணியிருக்காரு. 3 ஃபைட்டு, 3 சாங்கு, எல்லாத்தையுமே ஒரு யானையை தொலைச்சிடுறாங்க. யானையை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதா அந்த யானையை கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்டே ஒப்படைச்சிடுறாங்க. 4 பேருக்கு தான் சூப்பர் நடிப்பு, செம்மையா பண்ணியிருக்கிறாரு. அந்த அன்புக்கு இந்த தமிழகம் சார்பாக, கேப்டனின் சார்பாக அன்பை அள்ளி அள்ளி தரோம். அந்த அளவுக்கு அற்புதமாக எடுத்திருக்காரு டைரக்டர் அன்பு. இசை எங்கள் அப்பா இளையராஜா அப்பா 3 பாட்டு சூப்பராக, காளி பாட்டு 1, 2 மெலோடி பாட்டு 1, 2 சூப்பராக போட்டிருக்காங்க. படம் எந்த தங்கு தடையும் இல்லாமல், லேக் இல்லாமல் படம் சூப்பராக ஓடும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு இந்த ஒரு வாரம். ஏன்னா குபேரா குபேரான்னு அங்கே படத்துக்குள்ளேயே அவங்க அப்பா அவங்க பையனுக்கு ப்ரமோஷன் பண்ணுறாரு. ஓகேவா, அடுத்த வாரம் நம்ம குபேராவுக்கு பார்ப்போம். ஓகேவா, அது மாதிரி இது வரைக்கும் கஸ்தூரி ராஜா ஐயா யாரு கூடயும் இவ்வளோ காம்பினேஷனில் பண்ணல. ஆனால் கேப்டன் பையனோட வீரம் வளைஞ்ச மண் அவர் தான் எடுத்தார். 1000 வட்டம் பார்த்த ரசிகை நான், ரசிகையில் உயிர்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவரே அப்பாவாக நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு யானைக்கும், அதாவது ஒரு யானையும் தன் மனிதன் மாதிரி, ஒரு தன் குழந்தை மாதிரி பார்க்குற மாதிரி பட கதையை கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, பெருமையாக இருக்குது. 25ல் மிகப்பெரிய கலெக்ஷன் இது அல்லணுன்னு நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் சிவன்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தேன். அண்ணாமலையார்கிட்ட கிரிவலம் சுற்றிட்டு வந்தேன். வந்து பார்த்தா படம் தேட்டரில் ஓடுது. ரொம்ப சந்தோஷம். படம் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது வெற்றி பெற்றே ஆகும். ஒவ்வொரு தமிழனும் கேப்டன் 24 யூனிட் தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு வேளை சோறு கேப்டன் ஐயாட்ட சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நம்ம பையன் படத்தை ஒரு வட்டம் பாருங்கப்பா. தொழில்நுட்ப கலைஞர்களே பாருங்க பாருங்க பாருங்க.